ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் செல்வதற்கு இ பாஸ் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது தமிழகத்தில் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா தலங்கள் இருக்குது பாருங்கள், அங்கே செல்வதற்கு நீங்கள் இ பாஸ் வாங்குற மாரி இருக்கும். இந்த பிடிஎஃப்பில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, ஸோ அதாவது நீதிமன்ற உத்தரவுப்படி நீங்கள் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் வந்து சுற்றுலா போக போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாகனம் இருக்குது பாருங்கள், அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இ பாஸ் வாங்கிட்டு தான் போகிற மாரி இருக்கும். 7/5/2024 இருந்து 30/6/2024 வரைக்கும் நீங்கள் ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு போக போகிறீங்க அப்படின்னா 100% நீங்கள் இ பாஸ் வாங்குற மாரி இருக்கும். அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், epass.tnej.org. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கான இ பாஸ் வந்து வாங்குற மாரி இருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன், பொதுமக்கள் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் வந்து செல்ல எந்த தடையும் இல்லை. நீங்கள் நார்மலாக வந்து பொதுமக்களாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இ பாஸ் வந்து வாங்க தேவையில்ல. பட் நீங்கள் போகிற வாகனம் இருக்குது பாருங்கள், நீங்கள் வாகனத்தில் போகிறீங்க, குரூப்பாக போகிறீங்க, ஃபேமிலியாக போகிறேன்னா அந்த போக போகிற வாகனத்துக்கு நீங்கள் இ பாஸ் வந்து வாங்குற மாரி இருக்கும். இப்போ நீங்கள் 7 பேர் ஒரு வாகனத்தில் போகிறோம், 7 பேருக்கும் தனித்தனியாக வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வாகனத்துக்கு காரோ பைக்கோ ஜீப்போ அதுக்கு மட்டும் வாங்கினா போதுமானது. பொதுமக்களாகிய உங்களுக்கு நீங்கள் இ பாஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இ பாஸ் வந்து வாங்க தேவையில்ல. நீங்கள் சொந்தமாக ஒரு கார் வச்சு போகிறீங்க, சொந்தமாக ஒரு ஜீப்போ வேனோ பஸ்ஸோ வச்சு போகிறீங்கன்னா அந்த வாகனத்துக்கு மட்டும் நீங்கள் இ பாஸ் வாங்கினா போதுமானது. தனிப்பட்ட முறையில் பொதுமக்களாகிய உங்களுக்கு நீங்கள் இ பாஸ் வந்து வாங்க தேவைன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் கோடை காலங்களில் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளன. இப்படி கோடை காலங்களில் அவர்களின் வருகை அதிகமாக இருப்பதை கவனத்தில் கொண்டு பயணிகளின் வருகை முறைப்படுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய விவரங்களையும் பயணிக்கும் வாகனத்துறை எண்களையும் வந்து பார்த்தா டெய்லி வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக தான் இ பாஸ் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் உங்கள் இந்த பிடிஎஃப் கார்டு லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா உங்கள் மெயில் மூலமாக அப்ளை பண்ணலாம். உள்நாட்டில் இருக்கவங்க மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ லோக்கலில் இருக்கவங்க பாருங்கள், ஊட்டி மற்றும் கொடைக்கானல் லோக்கலில் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஊட்டி கொடைக்கானல் டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து மீதி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போக போகிறேன்னா உங்கள் வாகனங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இ பாஸ் வாங்குற மாரி இருக்கும். ஸோ இந்த தேதி 30/6/2024 போகிறவங்க மட்டும் வாங்கினா போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் இ பாஸ் வந்து வாங்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இ பாஸ் வழங்கும் இந்த நடவடிக்கையின் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித தொந்தரவும் அச்சமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த இ பாஸ் அனுமதி காரணமாக பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாது அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ பேர் போகிறாங்க, எந்தெந்த வண்டிகள் போகுது அதெல்லாமே வந்து பராமரிப்பதற்காக தான் இந்த இ பாஸ் முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்பயும் சொல்கிறேன், பொதுமக்களாகிய தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இ பாஸ் தேவை கிடையாது. நீங்கள் போகிற வெஹிக்கிள் இருக்குது பாருங்கள், காரோ பைக்கோ ஜீப்போ பெரிய பெரிய பஸ்ஸோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் இ பாஸ் வாங்குற மாதிரி இருக்கும். தனிப்பட்ட முறையில் பொதுமக்களுக்கு இ பாஸ் வந்து தேவையில்லை. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி இ பாஸ் வாங்குறதா இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். epass.tnej.org இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் இ பாஸுக்கு அப்ளை பண்ண மாரி இருக்கும். ஓகே, இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு வெளியில் வேறு கண்ட்ரிலேருந்து வரவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மெயில் மூலமாக நீங்கள் தாராளமாக உங்களுக்கான இ பாஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மெயில் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். இன்னொன்று, இந்தியாவுக்கு உள்ளே இருக்காங்க பாருங்கள், இந்தியாவில் இருக்கவங்க நீங்கள் இந்தியாவுக்கு உள்ளே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்கு உள்ளே எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும்.
உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் லாகின் ஆகிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீல்கிரிஸ் இருக்குது பாருங்கள். ஊட்டிக்கு போகிறவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடைக்கானலுக்கு போகிறவங்க செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். லோக்காலிட்டி பாஸ் கேட்டிருக்காங்க, இது அதிகபட்சமாக தேவைப்படாது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் பாஸ் தான் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண பாஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்ளை பண்ண பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரேமான ப்ராசஸ் தான் வந்து இருக்க போகுது. ஊட்டி கொடைக்கானல் ரெண்டுமே ஒரேமான ப்ராசஸ் தான். ஸோ இப்போ நம்ம கொடைக்கானலுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா சிம்பிளான பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேன் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வருகையின் காரணம் கேட்டிருக்காங்க, அக்ரி கமோடிட்டியா, எசென்ஷியல் கமோடிட்டியா, நான் எசென்ஷியலாக, பிஸ்னஸாக, டூரிஸ்டான்னு கேட்டிருக்காங்க. 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விவசாயத்துக்காக போகிறீங்க அந்த மாதிரி போகிறீங்கன்னா நீங்கள் அக்ரி கமோடிட்டி கொடுத்துக்கலாம். இல்லை அத்தியாவசிய பொருட்களுக்காக போகிறேன்னா எசென்ஷியல் கமோடிட்டி கொடுத்துக்கோங்க. பிஸ்னஸுக்காக போகிறேங்க, டூரிஸ்ட்டுக்காக நான் போகிறேன்னா அந்தந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்ஸுக்காக நீங்கள் போகிறீங்க, எந்த ரீசனுக்காக போகிறீங்கன்றத தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக எதுக்காக போகிறேன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான வெஹிக்கிள் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன வெஹிக்கிளில் போகிறீங்க, பைக்கா, காரோ, பஸ்ஸோ, எந்த வெஹிக்கிளோ அதுக்கான நம்பரை கொடுத்துருக்கோங்க. வெஹிக்கிளுக்கான நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எத்தனை பேர் போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ பைக்குனா எத்தனை பேர் போகிறீங்க, கார்னா எத்தனை பேர் போகிறீங்க, பஸ்ஸுனா எத்தனை பேர் போகிறீங்கன்றத எப்படி மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் போகிற வெஹிக்கிளை வந்து எப்போ மேனுஃபேக்சர் பண்ணது, எந்த வருஷத்தில் உருவாக்கணும்னு கேட்டிருக்காங்க. அந்த இயரை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வாகன வகை கேட்டிருக்காங்க. நீங்கள் எதில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்களா, காரில் போகிறீங்களா, மினி பஸ்ஸா, வேனா, 2 வீலரா, அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஓன் வெஹிக்கிள் எது அப்படின்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பஸ்ஸில் போகிறவங்க பஸ் கொடுத்துக்கோங்க, காரில் போகிறவங்க கார் கொடுத்துக்கோங்க, மினி பஸ்ஸில் போகிறவங்க மினி பஸ், அந்த ஆப்ஷனும் நீங்கள் எதில் போகிறீங்கன்றது செட் பண்ணிக்கோங்க. 2 வீலர்னா அதுக்கு நீங்கள் பாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் போகிற வெஹிக்கிள் இல்லைனா அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, எரிபொருள் வகை கேட்டிருக்காங்க. நீங்கள் போகிற வெஹிக்கிள் வந்து எதில் மூலமாக இயங்குது, பெட்ரோலா, டீசலா, எலக்ட்ரிக்கான்ற ஆப்ஷனில் நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த எரிபொருள் வகை அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உள்நுழையும் நாள். ஸோ நீங்கள் வந்து என்றைக்கு அந்த பிளேஸுக்கு போவீங்க, கொடைக்கானலோ ஊட்டியோ என்றைக்கு போகிறீங்களோ அந்த தேதியை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜூன் 30 வரைக்கும் இ பாஸ் வாங்கினா போதுமான, அதுக்கு மேலே நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன, நீங்கள் என்றைக்கு அந்த இடத்துக்கு போவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த பிளேஸ் என்றைக்கு போவீங்களோ அதுக்கான தேதியை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப எப்போ நீங்கள் ரிட்டர்ன் ஆவீங்கன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸிட் தேதி கொடுத்துருக்காங்க. திரும்ப என்றைக்கு வருவீங்களோ அதுக்கான தேதியும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தோராயமாக வந்து கொடுத்தா கூட போதுமானது. ஸோ கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கண்ட்ரிக்கு வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. ஸ்டேட் வந்து பார்த்தா நீங்கள் எந்த ஸ்டேட்னு செட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் அட்ரஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். டோர் நம்பர் கொடுங்க, ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, ஸோ ஃபுல் அட்ரஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள் 2 ஆப்ஷன். நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு பிளேஸ் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் தெரியும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எந்த பிளேஸில் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான அட்ரஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஸ்டே பண்ணுற பிளேஸ் எனக்கு தெரியல, அங்கே போய்ட்டு தான் டிசைட் பண்ணணும்னா செகண்டாக இருக்குது பாருங்கள், தங்குமிடம் இன்னும் தெரியாதுன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தமான இருக்கணும், எந்தமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கன்ஃபார்ம்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான இ பாஸ் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடும். இதுக்கு சம்மந்தப்பட்ட அஃபிஷியல் ஆஃபீஸை சைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ளை பண்ண உடனே உங்களுக்கான இ பாஸ் வந்துடும். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இ பாஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இ பாஸ் உங்களுக்கான தேதி என்ன, எப்போ ரிட்டர்ன் ஆகிறீங்க, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இ பாஸ் கொண்டு போவாங்க. இ பாஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுவே நீங்கள் நீல்கிரிஸ் அப்ளை பண்ண போனால் சேம் அதேமாரி மெத்தடு தான். ஸோ உங்களுக்கான பெயர் என்ன, எதுக்காக போகிறீங்க, எந்த ரீசனுக்காக போகிறீங்க, அதேமாரி உங்களுடைய வெஹிக்கிளுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, எவ்வளோ பேசஞ்சர் போகிறீங்க, எப்போ உங்களை வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, வாகன வகை என்ன, எப்போ உள்ளே போக போகிறீங்க, எப்போ திரும்ப வெளியே வருவீங்க, உங்களுக்கான அட்ரஸ் என்ன, சேம் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் எந்த மாற்றமும் வந்து கிடையாது. சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறது. கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகி இ பாஸ் வந்துடும். அதன் மூலமாக நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஈஸியான மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இ பாஸ் டவுன்லோட் பண்ணோம், நான் இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு மிஸ் பண்ணிட்டேன்றவங்க அகைன் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு முந்தைய பாஸில் இருக்குது பாருங்கள்,
இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற பாஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். டவுன்லோட் பாஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வந்து காமிக்கலாம். ஸோ ஒருவேளை பாஸை மிஸ் பண்ணவங்க நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் பாஸில் போயிட்டு உங்களுக்கான இ பாஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இ பாஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.